சாயிராம். உன் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பம் வரப்போகிறது. உன்னுடைய மனம் இப்பொழுது தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறாய். இதோ உனக்கான விடியும் நாட்கள் உன்னை தேடி வந்துவிட்டது என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகவே இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள, கேட்டதை கிடைக்க செய்ய, உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு வழியொன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான்.
நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை. எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு
உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அதை சகித்துக்கொண்டே போகும் பொழுது உனக்கான மரியாதை நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை கண்டுபிடி. இல்லையென்றால் பந்தி முடிந்தவுடன் வாழை இலையை எப்படி தூக்கி எறிகிறார்களோ அதே போல உன்னையும் வேலை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். மறந்து செல்வதும் தான், கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் மிக சிறிய மருந்தாக இருக்க முடியும். எது நடந்தாலும் மறந்துவிடு. எது உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளாக நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து சென்றுவிடு. நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன்.
தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்தையும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோ தைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளைக் கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாய் அப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். என் விருப்பத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றிவிடு. என் பாதத்தில் வந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கொட்டிவிடு. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும்.
எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மன வேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மன வேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன்.